தமிழ்தாய் உறவுகளுக்கும் அரசியல் நகரம் நேயர்களுக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஏன் காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாது என்ற ஒரு நிலையை தொடர்ந்து நாம் வலியுறுத்தி வருகிறோம். தமிழ் சமுதாய மக்கள் ஒற்றுமையாக இருந்துவிடக்கூடாது என்பதில் காங்கிரஸ் கட்சி மிகவும் கவனமாக இருந்து கொண்டு அரசியல் செய்தது. இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படி தமிழ் சாதியை ஒற்றுமைப்படுத்தாமல் வேற்றுமைப்படுத்தி வைத்திருக்கிறதோ, திராவிட கட்சிகள் எப்படி தமிழ் சாதிகளை ஒற்றுமைப்படுத்தாமல் வேற்றுமைப்படுத்தி வைத்திருக்கிறதோ, அதைவிட பன்மடங்கு கூடுதலாக காங்கிரஸ் கட்சியில் இருந்த அரக்கன் நேரு மூலமாக, அதாவது ஜவஹர்லால் நேரு மூலமாக அந்த வேலைகள் நடந்தது. இமானுவேல் படுகொலை சமாதான மகாநாடு முடிந்த மறுநாள் 1957 செப்டம்பர் 11ஆம் நாள் பரமக்குடியில் காங்கிரஸ்காரரான இமானுவேல் கொலை செய்யப்பட்டு மரணமடைகிறார். அருங்குளம் என்ற கிராமத்தில் கலகம் உண்டது. இந்த இரு சம்பவங்களும் முதுகுளத்தூர் தொகுதிக்கு வெளியில் நடந்தவைகள். இந்த சம்பவங்கள் தொடர்ச்சியாக பெரும் கலவரம் முதுகுளத்தூர் தொகுதியில் ஏற்படும் என்று காங்கிரஸ்காரர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் ஏமாற்றம் அடைந்தார்கள். இந்த நிலையில் 1957ஆம் ஆண்டு செப்டம்பர் 14ஆம் நாள் முதலமைச்சர் காமராஜ் மதுரைக்கு வருகிறார். 14, 15, 16 ஆகிய 3 நாட்கள் மதுரையில் தங்கியிருக்கிறார். 14/9/1957 மதுரை சர்க்கியூட் ஹவுஸிற்கு காமராஜர் வந்ததும் ஐஜி மற்றும் மாவட்ட போலீஸ் அதிகாரிகள் உட்பட பெரிய போலீஸ் அதிகாரிகளை கலந்து பேசுகிறார். கீழத்தூவல் படுகொலை தானாக ஏற்படாத கலகத்தை சதி ஆலோசனை செய்து திட்டமிட்டு உண்டு பண்ண நினைக்கிறார்கள். அதன் விளைவு ஈவிரக்கமற்ற கொலைபாதகன் கல்நஞ்சன் இரத்த வெறிபிடித்த இன்ஸ்பெக்டர் ரே என்பவனை அனுப்பி அவனுடன் போலீஸ் பட்டாளத்தையும் கீழத்தூவல் கிராமத்திற்கு அனுப்புகிறார்கள் காங்கிரஸ் கயவர்கள். கீழத்தூவலுக்கு போன இன்ஸ்பெக்டர் ரே அமைதியாக இருந்த கீழத்தூர் மக்களை அடித்து துன்புறுத்தி அடக்குமுறைகளை கட்டவிழ்த்துவிட்டு வயது வந்தவர்களையெல்லாம் பள்ளியில் அடைத்துவிட்டு முதுகுளத்தூர் சப் இன்ஸ்பெக்டர் நடராஜ ஐயர் குறிப்பிட்ட 5 இளைஞர்களை மட்டும் வெளியில் இழுத்து வருகிறார்கள். அந்த 5 இளைஞர்களையும் கீழத்தூவல் கிராமத்தை ஒட்டி உள்ள கண்மாய்க்கரைக்கு கொண்டு போய் அவர்களது கைகளையும் கால்களையும் கட்டுகிறார்கள். பின்பு கண்களையும் கட்டுகிறார்கள். என்ன நடக்கப் போகிறது என்று அறியாமல் கைகளும் கால்களும் கண்களும் கட்டப்பட்ட அந்த கட்டிலம் காளைகள் 5 பேரும் அச்சத்தோடு திகைத்து நின்ற வேளையிலே இரத்த வெறிபிடித்த இன்ஸ்பெக்டர் ரே சண்டாளன் பல படுபாதக செயலை செய்ய காத்திருக்கிறான் என்பது அந்த 5 பேருக்கு தெரியவில்லை. காமராஜர் மனமகிழ, காங்கிரஸ்காரர்கள் உள்ளம் குதூகலப்பட அந்த 5 இளைஞர்களின் நெஞ்சில் டுமில் டுமில் என்று சுட்டு வீழ்த்தினார்கள். கையையும் காலையும் கட்டி பின்புறமாக கையை வச்சு முழங்கால் போட்டு உட்கார வைத்து அப்படி கொலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்தது? உண்மையாகவே இமானுவேல் படுகொலையில் இவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களை நீதி விசாரணைக்கல்லவா அழைத்து சென்றிருக்க வேண்டும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அரசியலில் மிக பெரும் ஆளுமையாக வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஜவஹர்லால் நேரும் காங்கிரஸ் கட்சியில் இருந்தக்கூடிய காமராஜரும் செய்த சதி வேலைதான் இப்படி. துப்பாக்கி வெடித்த சத்தம் கேட்டு பள்ளியில் அடைத்து வைத்துள்ள அனைவரும் பதறி அடித்து கோவன ஓடி கதறுகிறார்கள். சுடப்பட்ட அந்த வீர தியாகிகள் பிணமாக இரத்த வெள்ளத்திலே விழுந்த பின்னும் வெறி பிடித்த மிருகம் இன்ஸ்பெக்டர் ரே துப்பாக்கி வெடிச்சத்தம் முழங்கிக் கொண்டே இருந்தது. கீழத்துவல் கண்மாய் இரத்த தடாகமாக மாறியது. 5 பேரை சுட்டு வீழ்த்தினார்கள். இறந்து போய்விட்டார்கள். மீண்டும் சடலத்தையே சூட வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அப்படி ரே என்ற அந்த காவல்துறை சப் இன்ஸ்பெக்டர் அதிகாரிக்கு என்ன ஒரு வெறி பிடித்தது? என்ன காரணம்? இது நமக்கு புரியவில்லை. அந்த 5 இளைஞர்களும் செய்த குற்றம் என்ன? எதற்காக கொடிய தண்டனை? தேவரை தலைவராக இதே விதமாக ஏற்றுக்கொண்டு பார்வர்டு பிளாக் கட்சிக்கு ஓட்டளித்து தான் அவர்கள் செய்த குற்றமா? இந்த குற்றத்திற்காகத்தான் இந்த 5 இளைஞர்களும் இரத்த வெள்ளத்தில் பிணமாக மிதந்தார்களா? இறந்த இளைஞர்களின் உடல்களை அவர்களது மனைவிமார்களும் குழந்தைகளும் கூட பார்க்க அனுமதிக்க மறுக்கப்பட்டது ஏன் என்ற கேள்வி நமக்கு எழுகிறது. எந்த ஒரு கைதி தூக்கு தண்டனை கைதியானாலும் அவர்கள் தூக்கிலிட்ட பிறகு அவருடைய குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டியதுதான் சட்ட விதிமுறை. ஆனால் 5 பேரை, இந்த கொலைக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லாதவர்களை சுட்டு வீழ்த்தினார்கள். சம்பந்தமே இருக்கிறது என்றாலும் விசாரணைக்கு கொண்டு போகணும். யார் மூலியமாக அந்த கொலை நடந்தது என்று தெரிய வேண்டுமா? வேண்டாமா?
ஆக இது திட்டமிட்டு அந்த இரு சமுதாய மக்களிடத்திலே பிளவுகளை ஏற்படுத்தி அதில் குளிர்காய வேண்டும். அந்த சமுதாய மக்கள், தேவேந்திர சமுதாய மக்களுடைய ஓட்டுக்களை நாம் நிரந்தரமாக கையாள வேண்டும் என்ற நோக்கம் அந்த இரத்த வெறிபிடித்த சப் இன்ஸ்பெக்டர் மூலமாக காமராஜர் அதை நிறைவேற்றினார். ஒற்றுமையாக இருந்த இரு சமுதாய குழுக்கள், தமிழ்குடி சாதிகள் இப்படி வேற்றுமைப்படுவதற்கான காரணம் கர்ம வீரர் காமராஜர் என்று சொல்லுகிறீர்களே, அந்த காமராஜர், அந்த அரக்கன் ஜவஹர்லால் நேரு, இப்படி போய் கொண்டே இருக்கிறது. இந்த இதில் இறந்த 5 இளைஞர்களின் உடல்களை உடனே பரமக்குடி கொண்டு போய் பிரேத பரிசோதனை நடத்தி போலீசாரே எரித்து விட்டார்கள். இதுதான் என்றைக்கும் தேவர்குல மக்கள் மறக்க முடியாத கீழத்தூவல் படுகொலை என்று பரவலாக சொல்லப்படுகிறது. இது தேவர்குல மக்களுக்கு மட்டுமே கண்ணீர் தருகிற ஒரு விஷயமாக அல்ல. அனைத்து சமுதாய மக்களுமே இதை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்த்தோமேயானால், கொலை விஷயத்திலே சம்பந்தப்பட்டவர்களை நீதி விசாரணையில் செய்து அவர்களுக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும். ஆனால் சம்பந்தமே இல்லாதவர்களை 5 பேரை எதற்காக சுட்டார்கள்? இரு இனக்குழுக்களுக்கு கலவரத்தை உண்டு பண்ணி காங்கிரஸ்காரர்கள் அதிலே அரசியல் ஓட்டுக்களை ஒட்டுண்ணிகளாக அரசியல் ஓட்டுக்களை பொறுக்கி தின்ன வேண்டும் என்ற அயோக்கியத்தனம் தான் அதற்கு காரணம். வெள்ளைக்காரன் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி ஜெனரல் டயர் என்பவனை வைத்து நடத்தியது பஞ்சாப் படுகொலை, ஜாலியன் வாலாபாக் படுகொலை. காங்கிரஸ்காரர்கள் இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு இணையாக இந்த 5 பேரை கொலை செய்திருக்கிறார்கள். ஜாலியன் வாலாபாக் படுகொலை எப்படி பயங்கர படுகொலை நடந்ததோ, உலகத்தை அச்சுறுத்தியதோ, அதே போல கீழத்தூவல் படுகொலை உலகத்தை அச்சுறுத்தியது. காங்கிரஸ்காரன் 1957ஆம் ஆண்டு செப்டம்பர் 14ஆம் தேதி இன்ஸ்பெக்டர் ரேயை கொண்டு நடத்தியது கீழத்தூவல் படுகொலை. அந்த வெள்ளையனும் அன்று நீதி விசாரணை செய்ய மறுத்தான். இன்று காங்கிரஸ்காரனும் நீதி விசாரணை செய்ய மறுத்தான். ஆக படுகொலைகள் திட்டமிட்டு நடத்தப்பட்டது. இமானுவேல் என்ற ஒருவர் கொலை செய்யப்படுகிறார். அந்த கொலைக்கான காரணங்களை யார் குற்றவாளிகள் என்று கண்டுபிடிக்காத துப்பில்லாத காங்கிரஸ்காரர்கள் இனக்கலவரத்தை ஏற்படுத்தி, இரு குழுக்களுக்கான இனக்கலவரத்தை ஏற்படுத்தி அதில் அரசியல் ஓட்டுக்களை பொறுக்கி தின்ன ஆசைப்பட்டது. பஞ்சாப் படுகொலை செய்த ஜெனரல்ட்டிற்கு வெள்ளைக்காரன் வீரவாள் பரிசு கொடுத்தான் அல்லவா? கீழத்தூவல் படுகொலை செய்த இன்ஸ்பெக்டர் ரேய்க்கு 25,000 வெள்ளி பணங்கள் பரிசாக கொடுத்தான் காங்கிரஸ்காரன். இங்கே தான் தமிழ்நாட்டு மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். காங்கிரஸ் என்ற கைவர்களுக்கு இனி எக்காலத்திலும் ஓட்டு போடக்கூடாது. இது இமானுவேல் படுகொலைன்னு கிடையாதுங்க. ஒரு படுகொலைக்கு சம்பந்தமில்லாதவர்களை ஒரு சப் இன்ஸ்பெக்டர் சுட்டு கொள்கிறான். அவனுக்கு 25,000 வெள்ளிப்பணங்கள் கொடுக்கப்படுகிறது. என்ன அர்த்தம்? இதன் பின்னால் காங்கிரஸ் சதி இருந்தது. வெள்ளைக்காரனுக்கும் காங்கிரஸ்காரனுக்கும் என்ன ஒற்றுமை பாருங்கள். கீழத்தூவல் படுகொலையோடு நின்றார்களா காங்கிரஸ்காரர்கள்? இல்லை, அவர்களது இரத்த வெறி அடங்கவில்லை. கீரந்தை என்ற கிராமத்திற்கு போலீஸ் படை போகிறது. எந்த குற்றமும் செய்யாத அந்த மக்கள் சடங்கு வீட்டில் விருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். திடீரென போலீஸ் படை உள்ளே நுழைகிறது. 7 பேர்களை இழுத்து வருகிறார்கள். அவர்களின் குழம்பு பிசைந்த கரங்கள் அதில் ஒட்டியிருந்த பருப்பு உலராத நிலையில் சுட்டு கொள்கிறார்கள். அந்த பிணங்களை பக்கத்தில் இருந்த வைக்கோல் பொருள் தீ வைத்து அதில் தூக்கி போட்டு எரித்து விடுகிறார்கள். அந்த 7 பேரில் ஒருவர் அர்ஜன். ஆக மறவர்களுக்கு ஆதரவாக இருந்ததால் அவர்களுக்கு சுட்டு கொல்லப்பட்டார்கள். அரிஜன மக்கள் மறவர்களுக்கு ஆதரவாக இருந்தவர்களை எல்லாம் தேடி பிடித்து சுட்டுக் கொள்கிறார்கள். அப்போ என்ன அர்த்தம் என்று இன்றைய தேவேந்திர மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் நரிக்குடி பக்கமுள்ள பனைக்குடி, சிறுவனூர் என்ற கிராமங்களில் இருந்தவர்களை மலஜலம் கழிக்கக்கூட விடாமல் போலீஸ் லாரியிலேயே வைத்திருந்து மறுநாள் காலை உளுத்திமடை கிராமத்திற்கு கொண்டு போய் 4 பேர்களை குறிப்பிட்டு அழைத்து, உங்களை விடுதலை செய்து விட்டோம், நீங்கள் போகலாம் என்று சொல்லி அவர்களை போலீஸார் செல்வதை நம்பி போலீஸ் லாரியிலிருந்து இறங்கி வந்த தங்கள் ஊரை நோக்கி போகிற போது பின்னாலே இருந்து அவர்கள் முதுகுப்புறமாக அந்த 4 பேரையும் சுட்டுக் கொள்கிறார்கள். அப்போ எத்தனை பேர் இந்த இமானுவேல் படுகொலை சம்பந்தமாக கொலை குற்றவாளிகளை கண்டுபிடிக்காமல் திட்டமிட்டு இப்படி இனப்படுகொலை செய்கிற வேலைகளை காங்கிரஸ் கைவர்கள் செய்து நம் நாட்டை நாசப்படுத்தி இருக்கிறார்கள். தென் மாவட்டங்களிலே, தென் மண்டலங்களிலே தொடர்ந்து அந்த இனக்கலவங்கள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு பெரிய அளவுக்கு கெட்ட பேர் ஏற்பட வேண்டும். அந்த ஒரு நபர் இமானுவேல் என்ற ஒரு தியாகி தான், மாற்று கருத்தில்லை. ஆனால்
அவருடைய பெயர் அவருடைய குடும்பத்தாரையும் நட்டாற்றிலே விட்டு விட்டார்கள் இந்த காங்கிரஸ் கயவர்கள். சரி, மலவராய நேந்தலில் ஒருவரை சுட்டு கொன்றார்கள். கீழத்தூள், கிரந்தை, உளுந்திமடை, மணவராயந்து ஆகிய ஊர்களில் மொத்தம் 17 பேர்களை சுட்டு கொன்றார்கள். அதில் ஒருவர் அரிஜனன், 2 அகமுடையர். 16 வீரமறவர்கள், ஒரு அரிஜனர் ஆகியோர் காங்கிரசின் இரத்த வெறிக்கு பலியாகி பிணமாக வீழ்ந்தார்கள். 16 வீரமரத்திகளுடைய ஒரு அரிஜன தாயினுடைய தாளிகள் அறுக்கப்பட்டது. அன்றைய தினம் அறுக்கப்பட்ட தாளிகள், அழிக்கப்பட்ட குங்குமம், அள்ளி வீசப்பட்ட மலர்கள், அவிழ்த்து விடப்பட்ட கூந்தல், அழுது வடிந்த கண்ணீர் இன்றைக்கும் நம் கண்முன்னே காட்சியளிக்கிறது. 17 பேரை பழி வாங்கியதோடு காங்கிரஸ் வெறி தீர்ந்ததா? இல்லை. 5000 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். அவர்கள் மீது 836 வழக்குகளை, பொய் வழக்குகளை போட்டார்கள். இத்தனைக்கும் மேலாக நம் நெஞ்சமெல்லாம் துடிக்க, இரத்தமெல்லாம் சூடேற, உத்தம தலைவராகவும் முத்துராமலிங்க தேவர் மீது கொலை வழக்கு போட்டார்கள். ஏன் எப்படியும் தேவரது செல்வாய்க்கு அழித்துவிட வேண்டும் என்ற ஒரே வெறியில் கோரத்தாண்டவம் ஆடியது காங்கிரஸ் கட்சி, காமராஜர் உட்பட. அரசியலில் தன்னை வளர்த்து விட்டவருக்கு துரோகம் செய்கிறமே என்ற எண்ணம் காமராஜருக்கு இல்லை. முதலாளி உத்தரவிடுகிறான், அந்த முதலாளி கயவன். நேரு அந்த உத்தரவை உத்தரவிடுகிறான், அந்த நேரு கயவன் உத்தரவை காமராஜரால் மீற முடியவில்லை. அப்புறம் என்ன பெரிய கர்ம வீரர் காமராஜர்? சரி, காங்கிரஸ் நினைத்தது போல தேவரது செல்வாக்கு அழிந்ததா என்றால் இல்லை. இமயம் போல் தேவரின் செல்வாக்கு கம்பீரமாக இன்றும் உயர்ந்து நிற்கிறது. ஆனால் தமிழகத்தில் காங்கிரஸ் செல்வாக்கு ஆட்சியை இழந்தது. 25 ஆண்டுகளாகிவிட்டது. பறிபோன வெள்ளி விழா கொண்டாட்ட வேண்டிய நிலையில் உள்ளது. இன்னும் எத்தனை ஆண்டுகள் கழித்தாலும் இங்கு காங்கிரஸ் கட்சி கோலோச்ச முடியாது. இந்த கட்சி அழிந்து கொண்டே இருக்க வேண்டிய கட்சி. தூய்மையான தேசபக்தரான தேவருக்கு காங்கிரஸ் செய்த துரோகம், காங்கிரஸ் கட்சியை கோட்டையிலிருந்து வெளியேற்றி பொட்டலிலே கொண்டு வந்து நிறுத்தி காங்கிரஸ் ஆட்சியை மீண்டும் அமைப்போம் என்று கூப்பாடு வைத்திருக்கிறது. அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும், அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்ற சிலப்பதிகார வரிகள் தான் நினைவுக்கு வருகிறது. ஆக இந்த காங்கிரஸ் கட்சியை இந்த தமிழ்நாட்டு மக்கள் இந்த மண்ணிலிருந்து வீழ்த்தியாக வேண்டும். அப்படி வீழ்த்தக்கூடிய வேலைகளை இந்த தமிழ்நாட்டு மக்கள் செய்யவில்லை என்று சொன்னால் கீழத்தூவல் படுகொலை மட்டும் கிடையாது, இன்னும் பல்வேறு படுகொலைகளை செய்திருக்கிறார்கள். ஜாலியன் வாலாபாக் படுகொலை என்று சொல்லப்படுகிற பொழுது தமிழ்நாட்டிலே கீழத்தூவல் படுகொலையில் இத்தனை பேரை சுட்டு கொண்டிருக்கிறார்களே. ஒருவர் கொலை செய்யப்படுகிறார், அதற்கான நீதி விசாரணை முழுமைப்படுத்தி அந்த சம்பந்தப்பட்டவருக்கு தண்டனை பெற்று கொடுப்பதற்கான வேலைகளை அந்த காங்கிரஸ் கயவர்கள் செய்யாமல் ஏன் இப்படி கீழத்தூவல் படுகொலையிலிருந்து இத்தனை படுகொலைகளை செய்வதற்கான காரணம் என்ன? இரு இனக்குழுக்களுக்கான கலவரத்தை ஏற்படுத்தி தேவருக்கான அரசியல் அதிகாரம் மற்ற மக்கள் செல்வாக்கு இருக்கக்கூடியதை தகர்த்தெறிந்து காங்கிரஸ் நெடுங்காலத்திற்கு இந்த தேவேந்திரர் ஓட்டுக்களை பெற வேண்டும் என்ற நயவஞ்சகம். ஆனால் தேவேந்திரரின் மக்கள் நன்றாக புரிந்து கொண்டார்கள். இது காங்கிரஸ்காரர்கள் செய்த மிகப்பெரிய சதி என்பதை புரிந்து கொண்டார்கள். இன்று ஒற்றுமையாக ஓரளவு பயணித்து கொண்டிருக்கிறார்கள், மாற்று கருத்தில்லை. ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் என்னும் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு 10 சீட்டு வாங்கியிருக்கிறது. 10 சீட்டிலையும் தோல்வியடைய வைக்க வேண்டியது தமிழ்நாட்டு மக்களுடைய கடமை. இந்த கடமைகளை நாம் செய்ய தவறிவிட்டோம் என்று சொன்னால் எத்தனையோ ஏழை எளிய மக்களை இந்த அரக்கன் காமராஜர் மூலியமாக, அரக்கன் நேரு மூலியமாக சுட்டு கொல்லப்பட்டார்கள் என்று புத்தகத்தில் வரலாறிலே குறிப்பிட்டிருக்கிறது, நான் சொல்லவில்லை. ஆகையினாலே கர்மவீரர் காமராஜர் நல்லாட்சி செய்தார் என்றெல்லாம் சொல்லப்பட்டாலும் கூட இப்படி கீழத்தூவல் படுகொலையை செய்ய வேண்டிய காரணம் என்ன வந்தது? ஆகையினால தமிழ்நாட்டு மக்கள் அந்த கர்மவீரர் காமராஜரை அரக்கன் என்று எழுதக்கூடிய சூழ்நிலைக்கு உருவாக்கியது யார்? ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு காமராஜருக்கு உத்தரவிட்டு இந்த கீழத்தூவல் படுகொலை செய்து முடித்திருக்கிறான் அந்த கயவன் ஜவஹர்லால் நேரு என்று புத்தகத்திலே வரலாறிலே குறிப்பிடப்படுகிறது. ஆகையினால உண்மையான வரலாறுகளை நாம் தெரிவித்திருக்கிறோம். காங்கிரஸ் என்னும் கட்சியை நீங்கள் இந்த 10 தொகுதியிலும், இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 10 தொகுதியிலும் வீழ்த்துங்கள், வீழ்த்துங்கள், வீழ்த்துங்கள். அப்பொழுதுதான் கீழத்தூவலிலே அந்த வீர மரணம் அடைந்த அந்த இளைஞர் பட்டாளம், வீரமறவருடைய பட்டாளங்கள், அந்த வீரமறவருடைய அவர்களுக்கு நாம் அஞ்சலி செலுத்துவதற்கும் அவருடைய வீரத்திற்கு நாம் ஒரு அஞ்சலி செலுத்துவதற்குண்டான ஒரு வேலை தான் இந்த காங்கிரஸ் கட்சியை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 10 தொகுதிகளிலும் வீழ்த்த வேண்டியது, தமிழ்நாடு உட்பட பாண்டிச்சேரி உட்பட.
தமிழ்நாட்டில் 9 தொகுதி, பாண்டிச்சேரியில் 1 தொகுதி, 10 தொகுதிகளிலும் வீழ்த்த வேண்டியது நமது கடமை என்பதை இந்த செய்தியின் வாயிலாக தெரிவித்துக்கிறோம். இந்த செய்தியை ஊருக்கு உலகுக்கு பெரிய அளவுக்கு பரப்புங்கள். நன்றி, வணக்கம்.